வாமூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். நிறைய பேர் நம்ம சேனல்ல என்னங்க எப்ப பாரு தமிழ் டப்டு மூவிஸா சொல்லிட்டு இருக்கீங்க, டைரக்ட் தமிழ் மூவிஸா சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு தமிழ்ல வந்த 10 கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 10 படங்கள்லையுமே நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 8 படங்களுக்கு பார்த்தீங்கன்னா IMDbல எபோ 7க்கு மேல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரியான படங்கள் தான். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி தமிழ்ல வந்த 10 அண்டர் ரேட்டட் கிரைம் த்ரில்லர் படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படமான கார்பன் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம ஹீரோவும் அவருடைய அப்பாவும் ரொம்ப நாளா பேசுறது கிடையாது. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்காரு. இதுக்கு மத்தியில் நம்ம ஹீரோவுக்கு எந்த கனவு வந்தாலும் அந்த கனவுல நடக்கக்கூடிய விஷயங்கள் நேர்லயும் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோவுக்கு அவருடைய அப்பா ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கனவு வருது. பட் அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனாலும் அந்த ஆக்சிடென்ட் நடந்து அவங்க அப்பா ஐசியூல அட்மிட் பண்ணப்படுறாரு. இதுக்கப்புறம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை தான். அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில இடங்கள்ல நல்லா சுவாரஸ்யமாகவே இவங்க ப்ரெசென்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே இருக்கு. சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் டெஃபினட்டா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரியான படம் தான். இந்த படம் இப்போ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அடல்கண்டனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைல்டா ஒரு சில காட்சிகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன சட்டம் என் கையில் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ ரொம்ப அவசரமா கார்ல போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு பைக்காரன் குறுக்க வர அவன் மேல மோதிடுறாரு. ஸ்பாட்லேயே அந்த நபர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன நபருடைய டெட் பாடியை அவருடைய கார் டிக்கிக்குள்ள வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வேற ஒரு பிரச்சனையில ஒரு போலீஸ் கிட்ட மாட்டிக்க நம்ம ஹீரோவை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அவருடைய கார் டிக்கில ஒரு டெட் பாடி இருக்கு அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதையா இருக்கட்டும், அந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. இந்த மூவில நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல படம் தான். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கண்டெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2014 வருஷம் ரிலீஸ் ஆன அதே கண்கள் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவருடைய கடைக்கு டெய்லி ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கூட பழகினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. பட் அந்த பொண்ணுக்கு ஃபினான்சியலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட பணம் வேற கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பணம் தர அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுது. ஆனா திரும்பவும் அவருடைய கடைக்கு போனா அந்த பொண்ணு வர்றதே கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவருடைய லவ்வரை கண்டுபிடிக்கிறதுக்காக களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவிலையும் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே இருக்கு. ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அடல்கண்டெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2020 வருஷம் ரிலீஸ் ஆன பொன்மகள் வந்தாள் அப்படிங்கிற ஒரு கோர்ட்ரூம் கிரைம் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே 2004 வருஷம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல ஊட்டியில நிறைய சின்ன சின்ன பெண் குழந்தைகளை வந்து ஒரு பெண் வந்து கடத்தி அவங்களை எல்லாம் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த பெண் சைக்கோ கில்லரை வந்து போலீஸ் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு லாயரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் இந்த கேஸை திரும்பவும் ரீஓபன் பண்ண சொல்லி கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இந்த கேஸை திரும்ப விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதையா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், வேற லெவல்ல இருக்கும். படத்துடைய கிளைமேக்ஸ்ல டெஃபினட்டா நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டுமே இருக்கு. எமோஷனலா நிறைய இடங்கள் சூப்பராகவே கனெக்ட் ஆச்சு. ஒரு நல்ல படம் தான். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் MX பிளேயர்ல அவைலபிளா இருக்கு. அடல்கண்டெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம்.
இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் 2016 ரிலீஸ் ஆன துருவங்கள் 16 அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கொலை ஒன்று நடக்குது. அதை போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. பேரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணிடுறாங்க. இந்த 2 சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ரிவ்யூவை ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு சூப்பரான படம், எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார், G5, Amazon Prime, YouTube அப்படின்னு சொல்லி இந்த எல்லா ஓடிடிலையுமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் எந்த ஓடிடிலையுமே தமிழில் இல்லை. ஒரிஜினல் வெர்ஷன் கிடச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதற்கானலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 6வதாக பார்க்க போகிற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன கொலைகாரன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸராக இருந்து இப்போ ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை நம்ம ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அவங்களுக்கே தெரியாமல் 24 மணி நேரமும் அவங்கள கண்காணிச்சுட்டே இருக்காரு. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயின் பண்ணக்கூடாத ஒரு கிரைமை பண்ணிடுறாங்க. பட் அந்த கிரைமில் இருந்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் டெஃபினட்டாக நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டுமே இருக்குது. ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbயில் 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கானலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 7வதாக பார்க்க போகிற படம் 2015 ரிலீஸ் ஆன ராஜதந்திரம் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேசிக்காக ஒரு திருடன். இவர் மட்டும் கிடையாது, இவருடைய 2 ஃப்ரெண்ட்ஸுமே திருடங்க தான். சின்ன சின்ன திருட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்பவே பிடிச்சி போய் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுக்கு நிறைய ஃபினான்சியல் ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது. அதை சரி பண்ணணும், அதாவது ஒரே கிரைமை பண்ணுறோம், அதுலேயே லைஃப் ஃபுல்லாக செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிரைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் செம சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் இவ்வளோ நாளாக OTTயில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்லேயே இருக்குது. அதற்கானலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 8வதாக பார்க்க போகிற படம் 2019 ரிலீஸ் ஆன தடம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஒரு கொலை ஒன்று நடக்குது. அதில் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிங்க. இதில் உண்மையாகவே அந்த கிரைமை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் செம சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே இருக்குது. ஒரு நல்ல படம், டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் இப்போதைக்கு எந்த OTTலையுமே அவைலபிளாக இல்லை. கிடைச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதற்கானலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 9வதாக பார்க்க போகிற படம் 2017 ரிலீஸ் ஆன குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். படத்துடைய ஆரம்பத்திலேயே குரங்கு பொம்மை போட்ட ஒரு பேக்குள்ள விலை மதிப்புள்ள பொருள் இருக்குது. அதை கடத்திட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த பொருள் ஒவ்வொருத்தருக்கிட்டையா சேஞ்ச் ஆகி போய்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்துடைய கதையை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நார்மலான ஒரு கதையாக தான் இருக்கும். ஆனால் இதை நான் லீனியரில் இவங்க ப்ரெசென்ட் பண்ணது தான் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஒரு சூப்பரான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் G5ல தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. அதற்கானலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன அதோ முகம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸாக ஒரு சில கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய ஃபோனில் 24 மணி நேரமும் கேமரா ஆனில் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறாரு. ஹீரோயினுடைய சின்ன சின்ன க்யூட்டான ரியாக்ஷனை எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணுறாரு. ஆனால் இந்த பிளானே அவருக்கு பேக் ஃபயராக மாற இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் டெஃபினட்டாக நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டுமே இருக்குது. ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஆஹா OTTயில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. அதற்கானலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.